शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। विद्यारण्यमुनिः कृत पंचदशी ग्रंथे चित्रदीप प्रकरणः। चित्रदीप प्रकरणं मध्यम पंचकत्तल वरकूडिय प्रकरणं। मध्यम पंचकत्तल चित्रदीप प्रकरणं, तृप्तिदीप प्रकरणं, कूटस्थ प्रकरणं, ஞானதீப பிரகரணம், நாடகதீப பிரகரணம்னு 5 சாப்டர் இருக்கு. அதுல முதல் சாப்டர் சித்திரதீப பிரகரணம். இந்த சித்திரதீப பிரகரணத்துல அவர் நம்முடைய நிலையை சொல்றது அகார உகார மகார ரூபமாக இருக்கக்கூடிய ஓங்காரத்தை பிரம்மமாக வைத்துக் கொண்டு மாண்டிக்ய உபநிஷத்துல சொல்லக்கூடிய அகாரமானது மைக்ரோவா பாத்தீங்கன்னாக்க விஸ்வன் அர்த்தம், மேக்ரோவா பார்த்தோம்னாக்க அவர் விராட் அப்படின்னு அர்த்தம். மைக்ரோவா பார்த்தா தைஜசன் அர்த்தம், மேக்ரோவா பார்த்தா ஹிரண்ய கர்ப்பர்னு அர்த்தம். அப்புறம் சுசுப்தி அவஸ்தையில மகார அவஸ்தையில மைக்ரோவா பார்த்தான்னாக்க பிராக்யன்னு பேரு, மேக்ரோவா பார்த்தான்னாக்க ஈஸ்வரன் பேரு அப்படின்னு இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எப்படி ஒரு கற்பனை பண்ணார்னா, சுத்தமான ஒரு வஸ்திரம் இருக்கு. அந்த சுத்தமான வஸ்திரமானது கான்சியஸ்னஸ் ஏதோடைய சம்பந்தப்படாம இருக்கக்கூடியது. அதுல அன்ன விலேபனம் பண்ணா அதுக்கு பேர் கட்டித வஸ்திரம் அப்படின்னு ஆயிருக்கு. கட்டித வஸ்திரம் பசையோட இருக்கக்கூடிய வஸ்திரம். அந்த பசையோட இருக்கக்கூடிய வஸ்திரம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அதுல மஷ்யாகாரத்தினால அடையாளங்கள்லாம் போட்டனாக்க அதுக்கு பேர் லாஞ்சித வஸ்திரம்னு பேரு. லாஞ்சித வஸ்திரம்னாக்கா அவுட்லைன் போட்ட வஸ்திரம் அர்த்தம். அது என்னன்னா அதுதான் ஹிரண்ய கர்ப்பர். அவுட்லைனா இருக்கும்போது சூக்ஷ்மமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு வர்ணங்கள்லாம் போட்ட உடனே கண்ணுக்கு நல்லா தெரியற மாதிரி வர்ணங்கள் வருது. அதுக்கு வர்ணங்கள்லாம் போட்ட பிறகு அது ஸ்தூலமான விராட். இப்படின்னு இந்த விராட்டையும் ஹிரண்ய கர்ப்பரையும் ஈஸ்வரனையும் பிரம்மத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்தார். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் எடுத்தார். இது முதல்ல ஒரு 18 வருஷத்துல இந்த எக்ஸாம்பிள் வச்சார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, கடாகாசம், மகாகாசம், ஜலாகாசம், மேகாகாசம் அப்படின்னு எடுத்திருந்தார். ஒரு கொடுவையில நம்ம வச்சிருந்தோம்னா அது உள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. அதனாலதானே நம்ம தண்ணி ஊத்துறோம். ஆனா அந்த தண்ணியில பிரதிபிம்பம் வருது, அங்க ஒரு ஆகாசம் இருக்கு. அதனால அதுக்குள்ள அவாந்தரமா ஒரு ஆகாசம் இருக்கு. இதை காமிக்கிறதுக்காக அவர் கடாகாசம் ஜலாகாசம்னு சொன்னார். இந்த கடாகாசமானது கூட்டஸ்த சைத்தன்யம், இந்த ஜலாகாசமானது ஜீவ சைத்தன்யம் அப்படி பிரிச்சிட்டார். அதே மாதிரி மேகாகாசத்துல இருக்கக்கூடியதுதான் ஈஸ்வரன். அதுல தெரிய மேல இருக்கிறது, அதுல இருந்து தான் நிறைய மலைகள்லாம் கொட்டுறது. மலையெல்லாம் கொட்டுறதுனால அங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அது அதே மாதிரி ஒரு பெரிய ஆகாசம். இப்படி இந்த 4த்தையும் வச்சுட்டு பிரிச்சுட்டு இது எல்லாமே வெறும் ஒரு ஆகாசம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி புரிய வைக்கிறதுக்காக சொன்னாரு. அதுல மெயினா என்ன பண்ணாரு, இந்த ஈஸ்வரனை பத்தி பேசுறதுக்காக தான் அவர் தான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு மாயையோட சேர்ந்து இந்த உலகத்தை பஞ்சீகரணம் பண்ணி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணாரு. அந்த சிருஷ்டியோட சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மேக்ரோ உலகமானது ஈஸ்வரனுடைய ஒரு நிலைதான். இது அந்த ஈஸ்வரனுடையும் தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய நிலையும் ஒண்ணுதான் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக சொன்னார். இந்த 3 நிலையை சொல்லிட்டு ஏஷ சர்வேஸ்வரஹா, ஏஷ யோனிஹி, ஏஷ பிரபவாப்பியோ ஆத்மா அப்படின்லாம் சொல்லி அந்த விஷயத்த நிறைய பண்ணார். அப்புறம் கீதையில இருந்தெல்லாம் ஸ்லோகத்தை விட ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வார் உடானின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியது அந்த ஈஸ்வரன் தான். எல்லாமுமாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கார் அப்படின்னு அதை சொன்னார். சொல்லி சில சமயத்துல பரமேஸ்வரன் சொல்றீங்க, சில சமயத்துல பரமாத்மான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படிதான் அந்த வாத்தியக்காரர் அப்படி சொன்னதுல தப்பு இல்ல. ஸ்ருதியே அப்படிதான் பண்றது. ஸ்ருதியை போதா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஸ்வரூப லட்சணத்தை சொல்றது. அதுக்கப்புறம் ஆத்மன ஆகாஷ சம்போதா ஆகாஷாத் வாயுன்னு சிருஷ்டியை சொல்றது. சோ ஈஸ்வரனையும் சொல்லக்கூடிய அதே ஆத்மான்ற பேர்ல தான் ஈஸ்வரனையும் சொல்லிருக்கு. அதே ஆத்மான்ற பேருதெல்லாம் யோவேத நிகிதம் குஹாயாம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தினுடைய லட்சணத்தையும் சொல்லி இருக்கிறதுனால அதுதான் நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங். ரெண்டுமே ஒண்ணுதான்.
வஸ்துதா பாத்தீங்கன்னா பிரம்ம ஏவ சத்தியம் ஜெகத்து மித்யா ஜீவோ பிரம்ம இவ அப்படின்ற தத்துவம் சொல்றதுக்காக இந்த ஒரு யுக்தியை கையாண்டிருக்கோம். ஆனால் அந்த யுக்தியானது சரிதான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டே வரும்பொழுது பகவானை வந்து எல்லா இடமாகவும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போன தடவை என்ன பார்த்தோம்னா இந்த ஈஸ்வரனாகவும் இரண்ய கர்ப்பராகவும் விராட்டாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இந்திரனாகவும் அது மாத்திரம் இல்லாம விக்னேஸ்வரர் பைரவர் மராளன் மாரிகா இப்படின்னு எல்லாமே இந்த பிளான்ட் கிங்டத்திலயும் ஈஸ்வரனை தான் பார்க்கணும், அனிமல் கிங்டத்திலயும் ஈஸ்வரனை தான் பார்க்கணும், ஹியூமன் கிங்டத்திலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஆனா இதெல்லாம் உபாசனைக்கு தான் சொல்லிருக்கு. ஆனா வஸ்துதா தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த ஈஸ்வரனுக்கும் அப்பாற்பட்டதான அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈஸ்வரன் கூட மாயையோட சேர்ந்ததுனாலதான் அவர் ஈஸ்வரன் ஆனார். எப்படி ஜீவன் ஆனவன் அந்த கரணத்தோட சேர்ந்ததுனால ஜீவன் ஆனாரோ அதே மாதிரி ஈஸ்வரன் ஆனார். ஆனா இந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய அந்த கரணத்தையும் நீங்க கட் பண்ணிட்டு ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய மாயையும் கட் பண்ணிட்டா இருக்க ஸ்வரூபம் ஒன்னே ஒண்ணுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவை தெரியறது தான் நம்மளுடைய கோல். அந்த ஆத்மாவை தான் தெரிந்து கொள்ளணும். அப்படி பண்ணாதான் முக்தசிய பிரம்ம தத்துவசிய ஞானாதேவ அப்படின்னாரு. ஞானத்தினால மட்டும்தான் அதை அறிய முடியும். நச்ச அந்யதா வேற எந்த மார்க்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஞானத்தினால மட்டும்தான் இதை அறிய முடியும். வேதாந்த ஜென்ய ஞானத்தினாலதான் அடைய முடியும். அதுக்காக தான் சூத்திர பாஷ்யத்துல சாஸ்திர யோனித்வார் அப்படின்னு ஒரு அதிகரணமே போட்டு அதுல உபனிஷதைக கம்யம் அதுக்கு வந்து ஏக சாதனம் தான் இருக்கிறது. ஏக சாதன சாத்தியமா இருக்கக்கூடியதுதான் இந்த பிரம்மம். அதுக்கு வேற சாதனங்கள்லாம் கிடையவே கிடையாது, வேற வழியெல்லாம் கிடையாது. இருக்கிறது ஒண்ணு நான் அந்நிய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு சொல்லி கிளியராவே சொல்லியிருக்கு. ஞானாதேவ து கைவல்யம் தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அதிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எல்லா இடத்துலயும் இந்த ஏவகாரத்தை போட்டு 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 இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொன்னார். இந்த அத்விதீய தத்துவத்தை சொல்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தார். சொப்ன பிரபோதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னஹா ஜீயத்தே யதா. இந்த முக்தியானது பிரம்ம தத்துவத்தை அடைந்தால் மட்டும்தான் வரையும். ஏன்னா யாரு கனவு காண்றானோ அவன் முயற்சிந்தாதானே அவனுடைய கனவு பொய்யாகும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். சொன்ன உடனே பூர்வபக்ஷி சொன்னார், என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய தத்துவத்தை போய் சொப்னத்தோட கன் பண்ண அப்படின்னா என்ன நாங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகமான சொப்னமா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா சொப்னம் போலையா அப்படின்னு கேட்ட. சொப்னம் போல இல்ல சொப்னமே தான் அப்படின்னு அவருக்கு பதில் சொன்னார். சொப்னம் போலையா அவனுக்கு ஏன் அந்த சந்தேகம், சொப்னமே தான் இது அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்தமயமா இருக்கக்கூடியவன் தான் ஈஸ்வரன், விஞ்ஞானமயமா இருக்கக்கூடிய ஜீவன். ரெண்டு பேருமே மாயையினால கற்பிக்கப்பட்டவர்கள் தான், ரெண்டு பேருமே உண்மை இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அத்விதீயம் பிரம்ம தத்துவம் அப்படின்றத அதுதான் அறிய வேண்டிய விஷயம். இது அன்பார்ச்சுனேட்லி யாருமே அறிந்து கொள்ளவில்லை. எல்லாருமே வந்து ஈஸ்வரனை தன்னை விட வேறாக பார்க்கிறார்கள். தன்னை விட வேறாக பார்த்தானே ஆனால் பார்க்கப்பட்ட பொருள் ஆயிடுவார். பார்க்கப்பட்ட பொருளானது ஒரு நாள் ஐயக்க முடியாது, அது இதுவாயிடும். என்னால் அறிந்த பொருள்கள்லாம் இது. எனக்கு இந்த மைக்கு தெரிஞ்சதுன்னா நான் மைக் இல்ல, எனக்கு எங்க அப்பாவை தெரியும்னா எங்க அப்பா நான் அப்பா இல்ல, என் ஒய்ஃப் எனக்கு தெரியும்னா என் ஒய்ஃப் நான் இல்ல. என்னால் தெரிந்து கொள்ள விஷயங்கள் எல்லாமே என்னை விட வேறானதா ஆயிடும். அப்போ இந்த சிவபெருமான என்னை விட வேறா பார்த்தேன்னாக்க அப்ப அவர் வேற நான் வேற, என்னால் பார்க்கப்பட்டவர்னா நான் உயர்ந்துருவேன். அப்படி கிடையாது. அதனால அவர் இந்த ஒரு கேஸ்ல பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். இந்த ஒரு கேஸ்ல மாத்திரம் பகவானை யார் வேதாந்தத்தின் மூலமா அறிகிறானோ அவன் அதுவாகவே ஆகிவிடுவான். ஏன்னா அதுதான் ஐஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அத்விதீயமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் இது எந்த இந்த நம்ம புரியறதுக்காக சொன்னோம். இந்த ஹிரண்ய கர்ப்பன்றதோ விராட்டுன்றதோ ஈஸ்வரன் சொல்றதோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கக்கூடிய தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். அதுதான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ். சுப்ரமாகவும் அபகத பாப்மாவாகவும் சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் நிரவத்தியமாகவும் நிரஞ்சனமாகவும் இருக்கக்கூடியது ஒரே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லணும். ஆகையினால இதெல்லாம் இந்த ஜீவ ஈஸ்வர பேதங்கள்லாம் சும்மா இதெல்லாம் வந்து கலகம். இதெல்லாம் ஏதோ அவ பேசிட்டு இருக்காங்க. என்ன நான் தான் சிவன், நான் தான் சிவன் தான் கிரேட்டு, விஷ்ணு தான் கிரேட்டு அப்படின்னு. இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல அவருக்கு வந்து சின்மயானந்தா மேல ஒரு கிரட்ஜ். அவ என்ன ஒரு அவர் மேல கோபம்னாக்க இந்த நாளெல்லாம் பகவத்கீதையை வச்சுட்டு பகவத்கீதான்னு 18 சாப்டர் சொல்லி எல்லா துட்டியும் வாங்கிட்டு போய் அங்க போய் ஈஸ்வரனுக்கு போய் கோயில் கட்டிவிட்டாரு அவரு.
இது எவ்வளவு பெரிய துரோகம்னு அவன் நினைக்கிறான். புரியல அவளுக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். அவர் சொல்லும் போது வாசுதேவஹானாக்க என்ன சொன்னார் அவர்? வசுதேவ புத்திரன் என்ன எடுத்துக்காதீங்க. வசதி இது வாசு ஜோதனாத் தேவஹா, எல்லாருடைய ஹிருதயத்தில இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தான் வாசுதேவம் இதம் அப்படின்னு சொன்னாருன்றது அவளுக்கு புரிஞ்சுக்கல. வாசுதேவன்னாக்கா அவன் என்ன நினைச்சிட்டா வசுதேவர் புத்திரன் நினைச்சிட்டதுனால அது எப்படி கிருஷ்ணருக்கு கோயில் கட்டாம அவர் அந்த துட்டை வாங்கி சிவனுக்கு போய் கோயில் கட்ட முடியும்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு எல்லாம் அசங்கமான இந்த ஆத்மா எதோடையும் சங்கப்படுத்தலன்றது தெரியறது இல்ல அப்படின்னாரு. ஞாத்வா சதா தத்வனிஷ்டா, ஞாத்வா சதா தத்வனிஷ்டான் அனுமோதாமஹே வயம் அனுசோசாம ஏவான்யான் நப்ராந்தைஹி விவதாமஹே. ஞாத்வா சதா 215வது ஸ்லோகம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. ஞாத்வா சதா தத்துவனிஷ்டா, இந்த ஒரு தத்துவத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அசங்கமாக இருக்கக்கூடிய ஆத்மா எங்க இருக்கக்கூடியது ஆத்மா, அந்த ஆத்மாவும் சத்தியமாகவும் அனந்தமாகவும் ஞானமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானதை எப்பொழுதும் அதை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு பேர் தான் தத்துவ நிஷ்டா. நிஷ்டா அப்படின்னாக்கா அதுலயே நினைச்சுங்க ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம். அதான் நித்யானித்ய வஸ்து விவேகான்னு முதல்ல நம்ம கையெழுத்து போட்டு எப்படி வந்தா வேதாந்தத்துக்கு நித்யானித்ய வஸ்து விவேகா இகமுத்திரார்த்த பலபோக விராகா, இதெல்லாம் சமதமாதி சக்க சம்பத்தி மூக்ஷுத்வம்னு. ஆத்மா அது ஒண்ணுதான் சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம், அதை தவிர இருக்கக்கூடியது எல்லாமே போய் மித்யா அப்படின்றத நம்ம ஒத்துண்டு வந்திருக்கோம். இப்படி இந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் அறிந்தவர். இப்படி ஞாத்வா சதா தத்துவ நிஷ்டான், இப்படி அறிந்து எப்பொழுதும் தத்துவ நிலையிலே இருப்பவராக நாங்கள் இருந்து கொண்டிருப்பதை அனுமோதாமகே வயம், இப்படி இருக்கிறவர்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இப்படி இருக்கிறவர்கள் தான் ஞானி என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனா இது புரியாம சிவன் வேற விஷ்ணு வேற அம்பாள் வேற அப்படின்னு பேத புத்தியோட கல்பனை பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, அவளுக்கெல்லாம் என்ன பண்றது நம்ம அப்படின்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. அனுசோஷாமஹா ஏவ அந்யா, அவளை பார்த்து வி ஒன்லி சிம்பத்தைஸ் வித் தம். ஐயோ இன்னும் வளரலையே, நம்ம எப்படி புரிய வைக்கிறது இவாளுக்கு அப்படின்னு அவகிட்ட ரொம்ப பேசி என்ன புரிய வைக்கிறோம். ஆனாலும் ஒதுங்கி போறதுதான். அதனால வி ஒன்லி sympathize with people who don't understand. சிவன்னால என்னன்னு தெரியல, விஷ்ணுனால என்னன்னு தெரியல, பகவான்னா என்னன்னு தெரியல. ஆகையினால் அனுசோச்சாம ஏவ அந்யான், இவர்களை பார்த்து நாங்கள் அனுசோச்சாம பாவம் வி ஒன்லி sympathize with them அப்படின்னாரு. நான் பிராந்தைஹி விவதாம, அவன் பிராந்தியில கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவங்க கிட்ட போய் விவதாமக நான் போய் அவங்களுக்கு விவாதம் பண்ணாக்கா அவன் புரிஞ்சுக்க போறது இல்ல. நீங்க அவன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்குவான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்ல போறான். நமக்கு உபனிஷத் தான் தத்துவம், உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பிரமாணம். இப்படின்றதெல்லாம் ஒரு ஓவர் தி இயர்ஸ் நல்லா படிச்சவனுக்கு தான் நான் சொல்லி கொடுக்க முடியும். அதெல்லாம் தெரியாதவங்க போய் நான் என்ன சொன்ன உபனிஷத் சொன்னா என்ன சாருன்னு கேட்டானா என்ன சொல்றது? உபனிஷத் தான் வாழ்க்கை தத்துவம், அது சொன்னா என்ன கேட்டானாக்கா அவனுக்கு சொல்ல முடியாது. அதனால அவளோட நாங்க விவாதம் பண்றதுக்கு தயார் இல்ல. அவளை பார்த்து நீ ஒன்லி sympathize with them, we should sympathize with them, but we should not get into quarrel with them, ஆர்குமெண்ட் வேண்டாம் அப்படின்னு விஜயாரண்யர் சொல்லிட்டார். சொல்லிட்டு திருநார்ச்சகாதி யோகாந்தாக ஈஸ்வரே பிராந்தம் ஆஸ்ரிதாக லோகாயதாதி சாங்கியாந்தாக ஜீவே விப்ராந்திம் ஆஸ்ரிதாக. திருநார்ச்சகாதி யோகாந்தாக, திருணம் அப்படின்னாக்கா இந்த பிளான்ட். சாதாரண ஊர்ல கிராமாந்தரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கை, பிளைண்ட் ஃபைத்துல அவ பாட்டுக்கு ஒரு காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த வேப்பலையை வச்சுட்டு எல்லாம் பண்ணி அவளும் ஃபைத்தோட பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்கள்கிட்ட நீங்க இல்லிட்டரேட் பீப்புள், தே ஹாவ் தேர் ஓன் மெத்தட் ஆஃப் பகவான பூஜிக்கிற வழக்கம் அவளுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு லிட்டரேட் குரூப் இருக்கு, யோகாந்தாக. அவ இருக்காங்கல்ல யோக சாஸ்திரம் படிச்சவர். யோக சாஸ்திரம் படிச்சவர்னா என்ன, யோக சாஸ்திரமானது பதஞ்சலி சூத்திரங்கள் எழுதியிருக்காரு. வியாசர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், வியாசரே பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதுக்கு இப்படி பதஞ்சலி எழுதின சூத்திரங்களை எல்லாம் படித்தவர்கள் அவர்கள் தான் பண்டிதர்களா. இப்ப கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் யோகா படிச்சுட்டாருனாக்கா அவெல்லாம் ரொம்ப பெரியாரு. அந்த யோக சாஸ்திரமானது என்ன சொல்றதுன்னா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியான சமாதி இது அஷ்ட அங்கானி
அப்படின்னு சொல்லியிருக்கு. 8 அங்கங்களோட இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, ஜம், சமாதின்னு 8 அங்கங்கள் இருக்கு. அது ரொம்ப வசதியா அந்த யோக சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல யமம் அப்படின்னாக்க இந்த அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், திருடா, யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கக்கூடியது, உண்மையே பேசுறது, அதுக்கப்புறம் அஸ்தேயம், எது களவுன்றதே இல்லாம இருக்க களவாமை, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வெர்ச்சு. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தோட இருக்கணும், யார் கையிலையும் கை நீட்டை கிரகம், இப்படி 5 ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துருச்சு யோகம். இப்படி யாரு இருக்கிறதோ அவன் தான் உயர்ந்த மனிதனாக ஆக முடியும். இந்த 5 இப்ப நம்ம இதெல்லாம் ஒத்துக்கிறோம் நம்ம வேதாந்தத்திலையும் இல்லையா. ஆனா அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் சொல்லும் போது மாத்திரம் தான் சண்டை போறோம். இதெல்லாம் நம்மளும் ஒத்துக்கிறோம். எல்லாம் தேவைதானே. உங்களுக்கு அஹிம்சா வேணும், சத்தியம் வேணும், அஸ்தேயம் வேணும், பிரம்மச்சரியம் வேணும், அபரிகிரகம் வேணும். அதே மாதிரி இன்னொரு நியமம் என்ன பண்ணாருன்னா, எப்பொழுதும் சுச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தபத்தோட இருக்கணும், சுவாத்தியாயத்தோட இருக்கணும், ஈஸ்வர பிரணிதானம், எப்பொழுதும் பகவான பூஜை பண்ணிட்டே இருக்கணும்னு அவனும் சொல்றான். யோகா சாஸ்திரத்திலேயே ஈஸ்வரனுக்கு எப்பொழுதும் பூஜை பண்றான், அதையும் நம்ம ஒத்துக்கொள்றோம். அதுக்கப்புறம் ஆசனம். ஆசனம்னா என்ன சொல்றோம், சுகமான ஸ்திரமான ஆசனத்துல உட்கார்ந்து நீங்க எப்பொழுதும் மனசை பக்குவமா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையானது நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, நிஸ்வாசம் உஸ்வாசத்தை நீங்க அதை கண்ட்ரோல்டா எப்போதுமே இருந்தாதான் உங்க மனசானது தெளிவை அடையும். நம்ம கூட சந்தியாவதனம் பண்ணோம்னா ஒரு 10 தடவை பிராணாயாமம் பண்ணாதான் மனசானது நிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு 108 பண்றோம்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 50% ஆகுது, அப்பதான் தேரும் அந்த மனசை நின்னுதுன்னா. இல்ல நேரம் நீங்க பாட்டுக்கு பண்ணீங்கன்னா மனசை எங்கேயோ ஓடி போயிடும். இதுக்காக நமக்கு சொல்லி பிராணாயாமத்தினால மனசானது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னாக்க, ஒருத்தருக்கு பையன் செத்து போயிட்டான்னு ஆர்மில இருந்து ஒரு நியூஸ் வந்தது, எம் பால் எக்ஸ்பயர்டு. ஐயோ அப்படின்னு பிராணனை விட்டார். பின்னாடியே ஒரு லெட்டர் வருது, அது எம் கோபால் இல்ல ஜி கோபால், தப்பா சொல்லிட்டேன், டூ லேட் இல்லையா. பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதுக்கு அது ஒரு அடையாளம். ஆகையினால பிராணாயாமத்தை நீங்க பண்ணீங்கன்னா மனசானது கண்ட்ரோல் ஆகுது. மனசானது கண்ட்ரோல் ஆகுது, ஜபத்தை நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனால அவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சு பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா. அப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா விஷயங்களிலிருந்து அங்க இங்க மனசை ஓடாம பாத்துக்கணும். நீங்களே உங்களுக்கு காத்தால எழுந்த உடனே உங்களுக்கு ஒரு ரொட்டீனை நீங்க வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னாக்க மனசு அங்கங்க போயிடும் அப்படின்னு இந்த பிரத்யாகார நியமங்கள்லாம் அவன் சொல்லி கொடுத்தான். அப்புறம் தாரணா. தாரணா நிலை பெற்று இருக்கணும். உங்களுடைய எது பேசினாலும் கரெக்டா ஒரு காரியத்தை எடுத்தா அந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட், இப்படி இந்த கமிட்மெண்டா இருக்கணும். அப்புறம் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணதான் உங்க மனசானது ஏகாகிரத்தையே வரும். அப்பதான் நீங்க சமாதிக்கு போவீங்க. அதுதான் கடைசியான நிலை அப்படின்னு 8 அங்கங்களை அந்த யோகத்துல. இதை அறிந்தவர்கள்லாம் லிட்டரேட் கேட்டகரி அந்த காலத்துல அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். இதுல தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3 மாத்திரம் இருந்ததுன்னா அது கிரியா யோகம்னு பேரு. இந்த கிரியா யோகான்னு சொல்றாரு இல்லையா, இந்த பரமஹம்ச கிரியா யோகம் டீச்சிக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிரியா யோகம்னாக்க என்னன்னாக்க தபஹா, சுவாத்தியாயா, ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3க்கு மாத்திரம் போக்கஸ் அந்த யோகத்துல யாருக்கு கொடுக்கறானோ அதுக்கு கிரியா யோகம்னு பேரு. இப்படி யோகம் அப்படின்றது ரொம்ப வசதியா இருக்கு. இப்படி திருநாட்சகத்துல இருந்து ஆரம்பிச்சு வில்லேஜரா இல்லிட்ரேட்டா அந்த பிளான்ட் எல்லாம் பூஜை பண்றவர்கள் ஆரம்பிச்சு மெத்த படிச்ச யோக சாஸ்திரத்தை படித்தவர்கள் வரைக்கும் இருக்காங்களே, இவர்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்களே ஒரு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் நம்ம சொல்ற ஈஸ்வரன் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அவளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும். அவளும் ஈஸ்வர விஷயத்துல பிராந்தி மாஸ்ரிதா. அவளும் இந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல பிராந்தர்கள் தான். எதையோ புரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த ஈஸ்வரன். அவளுடைய வழி கரெக்ட் தான். நம்ம என்ன சொல்றோம் அது கரெக்ட் தான். ஆனா அதுக்கும் மேல இருக்கு. அந்த ஐடியா தெரிஞ்சுக்கிறதுன்றது அதுக்கும் மேல. இது ஒரு படி. அதனால அது வரைக்கும் கரெக்ட். ஆனா அதுக்காக அவளும் பிராந்தர்கள் தான். சரியா புரிஞ்சுக்கலையோ இல்லையா. தத்துவமசி யாருக்கு புரியலையோ, அத்வைத்த சாட்சாத்காரம் யாருக்கு வரலையோ அது வரைக்கும் அவன் பிராந்தன் தான் அவன். ஆகையினால இவர்களும் பிராந்தர்கள் தான் அப்படின்னா. அது மாத்திரம் இது ஈஸ்வர விஷயத்துல அவளுக்கு கிளாரிட்டி இல்ல அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஒரு செட்டு, லோகா யதாதி சாங்கியாந்தாக ஜீவே விப்ராந்தி மாஸ்ரிதாக. லோகாயதிகள். லோகாயதிகள்னாக்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழக்கூடியவர்கள் நாஸ்திகர்கள். அவர்கள்லாம் எதிரி நம்மள இதெல்லாம் வேஸ்ட்தான் இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்கு, இதெல்லாம் வேணாம். நீங்க பிறந்தீங்களா நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி வாழறதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றான். யாவத் ஜீவே சுகம் ஜீவே, வாழற வரைக்கும் என்ஜாய் பண்ணி வாழ்க்கை. ரிணம் கிருத்துவா கிருதம் பிபத், கடனா வாங்கி நீங்க போனோடனே பாத்துக்கலாம், நெய்ய ஊத்தி நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவுதான் வாழ்க்கையை தவிர இது சரீர வதிரிக்தமான ஆத்மா இதெல்லாம் வேலை இல்லாதவர்கள் பேசிட்டு இருக்கிறது. சும்மா அவளுக்கு வேலை இல்லை பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அதுதான் அப்படின்னு வெஸ்டர்ன் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். வி லீவ் டு ஈட் அப்படின்றான் இல்லையா? அது மாதிரி இவர்கள்லாம் இவனை பத்தி நமக்கு கவலையே இல்லை, இவனுக்கு விஷயம் தெரியாதவன்னு விட்டுட்டான். லோயர் லெவல். இன்னொருத்தன் ஒருத்தருக்கான் சாங்கியாந்தாக. அந்த காலத்துல சாங்கிய சாஸ்திரமும் லிட்ரேட் கேட்டகரியில வந்தது. அவர்கள்லாம் எப்படின்னாக்க இந்த சாங்கிய சாஸ்திரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சாங்கிய சாஸ்திரத்துக்கு கபில முனின்றவர் சூத்திரங்கள்லாம் எழுதினாரு. அதுக்கு ஈஸ்வர கிருஷ்ணன்றவர் காரிக்கை எழுதினாரு. அந்த புத்தகம் தான் இப்ப இருக்கு. அது ஒரு சாஸ்திரம். அதுல நிறைய விஷயங்கள் வேதாந்தத்துக்கு ஃபேவர் பண்ற மாதிரி எழுதிட்டாங்க. அந்த அம்பாள் விஷயங்கள் இதெல்லாம் ஸ்ரீ வித்யெல்லாம் கொஞ்சம் சாங்கியம் கிட்ட தான் கடன் வாங்குறோம். அவன் 24 தத்துவமா அவன் உலகத்தை பிரிக்கிறான். இவன் ஸ்ரீ வித்யாகாரம் 36 தத்துவமா பிரிக்கிறான். சைவ சித்தாந்தி 36 தத்துவமா பிரிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினான். என்ன ஒண்ணு, அதுக்கு மேல வேதாந்தம் தான் வசத்தின்னு சொல்லிவிட்டா. ஸ்ரீ வித்யாலையும் வேதாந்தத்திலையும் பாக்கி பேர் அதுல இதோட நின்று போயிட்டாங்க. ஆகையினால இந்த சாங்கியனுடைய பிலாசபி என்ன சொல்றதுன்னா, மூல பிரகிருதி அதிகிருத்தி, மூலத்தில் இருக்கக்கூடிய பிரதானன் இருக்காரு, அவர் ஒரு நாளும் விகாரத்தை அடைய மாட்டார். அவர் வெறும் காரணமா தான் இருப்பார். அவர்கிட்ட இருந்து மகதாத்தியாக, மகத்து அவ்யக்தம் அகங்காரம் அப்படின்னு மகத்து அவ்யக்தம், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு, இதனுடைய சூக்ஷ்மமான விஷயங்கள் இந்த 7ம் அதுகிட்ட இருந்தா உண்டாச்சு. ஆனா இந்த 7 கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ், கர்மேந்திரியங்கள்லாம், ஆக்ஷன் ஆர்கன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஆகையினால வித் ரெஃபரன்ஸ் டு சென்ஸ் ஆர்கன்ஸ் இது காரணமா இருக்கு. வித் ரெஃபரன்ஸ் டு மூல பிரகிருதி பிரதானத்துக்கு போது இதெல்லாம் வந்ததா இருக்கு. அதனால மகத்து முதலியவர்கள்லாம் பிரகிருதியை வித் ரெஃபரன்ஸ் டு இந்த ஆர்கன்ஸ் அது பிரகிருதி, ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் பிரதானம் அது விகிருதி அப்படின்னு 7 அவன் பிரகிருதி விகிருதையான்னு 7ஆ பிரிச்சான். பிரகிருதி மட்டும் விகிருதி இல்லாததுன்னு பிரதானத்தை பிரிச்சான். அதுக்கப்புறம் ஷோடசகஸ்ய விகாரஹா ந பிரகிருதி ந விகிருதி புருஷா. இது இல்லாம என்ன பண்ணாக்க பூத பஞ்சகம், கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் 5 எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்திரிய தசகம், கண்ணு காது மூக்கு நாக்கு சரி வாக்பாணி பாத வாயு உபஸ்தன்னு சொல்லக்கூடிய இந்த 10 சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, இப்படி இந்த 17 இப்படி சேர்ந்து மொத்தம் 24 தத்துவம். இதோட சம்பந்தப்படாதவர் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆச்சாரியார் என்ன பண்ணாரு, சூத்திர பாஷ்யத்துல 2வது அத்தியாயம் முழுக்க அவிரோத அத்தியாயத்துல சாங்கியம் சொன்னதெல்லாம் தப்பு, அதனால அவன் சொல்றக்கூடிய புருஷா இந்த பிரதானத்துக்கு தான் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. பிரதானமானது ஜடம், ஜடமான ஒரு பிரதானம் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா தம் ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏகி சதபோதப்பியத்தை நம்ம சொல்லி தத்ருஷ்டுவா தேவானு பிரவி, இதெல்லாம் சைத்தன்யமா இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரனாலதான் இந்த உலகத்தை பண்ண முடியுமே தவிர ஜடமா இருக்கக்கூடிய பிரதானத்தினால பண்ண முடியாது. அதனால வேத பிரதிபாத்தியம்னு சொல்ல முடியாது உங்களுடைய சாங்கியத்தை. அதனால சாங்கியத்தை நம்ம கிண்டல் பண்ணிட்டோம், கிடையாதுன்னு. இப்படி லோகாயுதிகள்ல இருந்து சாங்கியம் வரைக்கும் இந்த ஜீவனை என்னென்னமோ அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். அவர்களும் பிராந்தி மாஸ்ரிதாக, அவர்களும் பிராந்தர்கள் தான். அதனால கவலையப்படாத, அத்வைத்தியத்தை விட எல்லாருமே பிராந்தர்கள் தான். ஏன்னா ஜீவனையும் ஈஸ்வரனையும் சரியா புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அப்படின்னாரு. சரி, எப்படி சார் அவளுக்கெல்லாம் இந்த பிராந்தியானது ஏற்பட்டு, குதகா பிராந்தத்துவம் தேசாம், எப்படி அவளுக்கு இந்த பிராந்தம் வந்தது அப்படின்னு கேட்டா, அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா ததா அப்படின்னார். அத்விதீய பிரம்ம தத்துவத்தை அவர்கள் அறிவதில்லை. அத்விதீய பிரம்ம தத்துவம் மொத்தம் தான் இந்த விஷயம் சொல்றது. சோகம் பாவேன பூஜையேன்றது அங்க ஒன்றுதான் இருக்கு. அவரே அந்த பகவானே நானுன்னு நினைச்சு கொள்ளக்கூடிய பகவான் பூஜை எல்லாம் பண்ணும்போது முதல் கண்டிஷன் என்ன பண்ணுங்கன்னா, சோகம் பாவேன பூஜையே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையே, நானே அது அப்படின்ற ஒரு நினப்பு பாவனையோட இருக்கக்கூடியதுதான் சொல்லக்கூடியது. நம்மளை தவிர வேற யாரும் உலகத்துல கிடையவே கிடையாது.
அது மாத்திரம் இல்ல, அத்வைதி மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஜீவன் காலத்திலேயே முக்தி இஸ் பாசிபிள்னு. அதுவும் வேற எந்த பிலாசபர்ஸ் உலகத்திலேயே யாரும் சொன்னதே கிடையாது எக்ஸப்ட் அத்வைதி. ஜீவன் முக்தின்றதையோ ஜீவன் முக்திக்கு அப்புறம் வர விதை பாக்கி எல்லா பிலாசபர்ஸும் இந்த உடம்பு போனவொடனே வரக்கூடியதை பத்தி பேசுறவர்கள் தான். கர்மகாண்டம் முழுக்க வேதத்துல என்ன சொல்றதுன்னா இந்த சரீரம் போனவொடனே சொர்க்கத்துக்கு போலாம் அப்படிதான் சொல்றது. எல்லா பிலாசபர்ஸும் சரீரம் போனவொடனே நடக்கக்கூடிய விஷயமா தான் பேசிட்டு இருக்கும் பொழுது ஆச்சாரியால் மாத்திரம் தான் உலகத்திலேயே தனியா வித்யாரண்ய ஆச்சாரியால் தான் இருக்கிற காலத்திலேயே அவன் முக்தனாக ஆக முடியும். ஜீவன் ஏவ முக்தி ஜீவன் முக்தி, ஜீவன காலத்திலேயே முக்தின்னு சொல்லக்கூடிய இந்த அத்வைத பிரம்ம தத்துவத்தை இவர்கள் ந ஜானந்தி. திருநார்ச்சகாதியோ யோகத்தை அறிந்தவனோ லோகாயுதிகனோ சாங்கியம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விலாசமும் இன்பிட்வீன் நான் விட்டு போனது எல்லாத்தையும் சேர்த்துங்க, இவர்கள் யாரும் அதை அறியவில்லை. ஜீவன் பிரம்மமும் ஐக்கியன்றது யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. அவன் ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு எல்லாம் துவைத்த நிலையிலேயே இருக்காங்க. வியாபகாரத்தையே உண்மை நினைக்கிறானே தவிர பாரமார்த்திகமான ஒரு நிலை இருக்கு, இந்த வியாபகாரிகமான நிலை சொப்பனம் தான் இது, சொப்பன துல்லியம் தான் இது அப்படின்ற ஒரு பிலாசபியை மாத்திரம் இவர்கள் யாருமே ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் இவர்கள் எல்லாமே பிராந்தர்கள் தான். ஏன்னா இவர்களுக்கு தத்துவமானது தெரியவில்லை. அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா ததா, இரண்டாவதற்ற அந்த பிரம்ம தத்துவத்தை எப்பொழுது அவர்கள் அறியவில்லையோ. வித்யாரண்ய முனிகி கிருத பஞ்சதசி கிரந்தே சித்திரதீப பிரகரண. சித்திரதீப பிரகரணம் மத்தியம பஞ்சகத்துல வரக்கூடிய பிரகரணம். மத்தியம பஞ்சகத்துல சித்திரதீப பிரகரணம், திருப்தி தீப பிரகரணம், கூட்டஸ்த தீப பிரகரணம், ஞான தீப பிரகரணம், நாடக தீப பிரகரணம்னு 5 சாப்டர் இருக்கு. அதுல முதல் சாப்டர் சித்திரதீப பிரகரணம். இந்த சித்திரதீப பிரகரணத்துல அவரு நம்முடைய நிலையை சொல்றது அகார உகார மகார ரூபமாக இருக்கக்கூடிய ஓங்காரத்தை பிரம்மமாக வைத்துக் கொண்டு மாண்டிக்ய உபநிஷத்துல சொல்லக்கூடிய அகாரமானது மைக்ரோவா பாத்தீங்கன்னாக்க விஸ்வன் அர்த்தம், மேக்ரோவா பார்த்தோம்னாக்க அவர் விராட் அப்படின்னு அர்த்தம், மைக்ரோவா பார்த்தா தைஜசன் அர்த்தம், மேக்ரோவா பார்த்தா ஹிரண்ய கர்ப்பர்னு அர்த்தம். அப்புறம் சுசுப்தி அவஸ்தையில மகார அவஸ்தையில மைக்ரோவா பார்த்தான்னாக்க பிராக்யன்னு பேரு, மேக்ரோவா பார்த்தான்னாக்க ஈஸ்வரன் பேரு அப்படின்னு இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எப்படி ஒரு கற்பனை பண்ணார்னா, சுத்தமான ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த சுத்தமான வஸ்திரமானது கான்சியஸ்னஸ் எதோடைய சம்பந்தப்படாம இருக்கக்கூடியது. அதுல அன்ன விலேபனம் பண்ணா அதுக்கு பேர் கட்டித வஸ்திரம் அப்படின்னு ஆயிருக்கு. கட்டித வஸ்திரம் பசையோட இருக்கக்கூடிய வஸ்திரம், அந்த பசையோட இருக்கக்கூடிய வஸ்திரம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அதுல மஷ்யாகாரத்தினால அடையாளங்கள்லாம் போட்டனாக்க அதுக்கு பேர் லாஞ்சித வஸ்திரம்னு பேரு. லாஞ்சித வஸ்திரம்னாக்கா அவுட்லைன் போட்ட வஸ்திரம் அர்த்தம். அது என்னன்னா அதுதான் ஹிரண்ய கர்ப்பர். அவுட்லைனா இருக்கும்போது சூக்ஷ்மமா இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு வர்ணங்கள்லாம் போட்ட உடனே கண்ணுக்கு நல்லா தெரியற மாதிரி வர்ணங்கள் வருது. அதுக்கு வர்ணங்கள்லாம் போட்ட பிறகு அது ஸ்தூலமான விராட். இப்படின்னு இந்த விராட்டையும் ஹிரண்ய கர்ப்பரையும் ஈஸ்வரனையும் பிரம்மத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்தார். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் எடுத்தார். இது முதல்ல ஒரு 18 வருஷத்துல இந்த எக்ஸாம்பிள் வச்சார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, கடாகாசம், மகாகாசம், ஜலாகாசம், மேகாகாசம் அப்படின்னு எடுத்திருந்தார். ஒரு கொடுவையில நம்ம வச்சிருந்தோம்னா அது உள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, அதனால தானே நம்ம தண்ணி ஊத்துறோம். ஆனா அந்த தண்ணியில பிரதிபிம்பம் வருது, அங்க ஒரு ஆகாசம் இருக்கு, அதனால அதுக்குள்ள அவாந்தரமா ஒரு ஆகாசம் இருக்கு. இதை காமிக்கிறதுக்காக அவர் கடாகாசம் ஜலாகாசம்னு சொன்னார். இந்த கடாகாசமானது கூட்டஸ்த சைத்தன்யம், இந்த ஜலாகாசமானது ஜீவ சைத்தன்யம் அப்படி பிரிச்சுட்டார். அதே மாதிரி மேகாகாசத்துல இருக்கக்கூடியதுதான் ஈஸ்வரன், அதுல தெரிய மேல இருக்கிறது, அதுல இருந்து தான் நிறைய மலைகள்லாம் கொட்டுறது. மலையெல்லாம் கொட்டணும்னா அங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அது. அதே மாதிரி ஒரு பெரிய ஆகாசம். இப்படி இந்த 4த்தையும் வச்சுட்டு பிரிச்சுட்டு இது எல்லாமே வெறும் ஒரு ஆகாசம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி புரிய வைக்கிறதுக்காக சொன்னாரு. அதுல மெயினா என்ன பண்ணாரு, இந்த ஈஸ்வரனை பத்தி பேசுறதுக்காக தான் அவர் தான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு மாயையோட சேர்ந்து இந்த உலகத்தை பஞ்சீகரணம் பண்ணி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணாரு. அந்த சிருஷ்டியோட சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மேக்ரோ உலகமானது ஈஸ்வரனுடைய ஒரு நிலைதான் இது. அந்த ஈஸ்வரனுடைய எல்லையும்
தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய நிலையும் ஒண்ணுதான் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக சொன்னார். இந்த 3 நிலையை சொல்லிட்டு ஏஷ சர்வேஸ்வரஹா, ஏஷ யோனிஹி, ஏஷ பிரபவாப்பியோ ஆத்மா அப்படின்லாம் சொல்லி அந்த விஷயத்த நிறைய பண்ண. அப்புறம் கீதையில இருந்தெல்லாம் ஸ்லோகத்தை விட்டு ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வார் உடானின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியது அந்த ஈஸ்வரன் தான் எல்லாமுமாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கார் அப்படின்னு அதை சொன்னார். சொல்லி சில சமயத்துல பரமேஸ்வரன் சொல்றீங்க, சில சமயத்துல பரமாத்மான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படிதான் அந்த வாத்தியக்காரர் அப்படி சொன்னதுல தப்பு இல்ல, ஸ்ருதியே அப்படிதான் பண்றது. ஸ்ருதியை போல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொரூப லட்சணத்தை சொல்றது. அதுக்கப்புறம் ஆத்மன ஆகாஷ சம்போதா ஆகாஷாத் வாயுன்னு சிருஷ்டியை சொல்றது. சோ ஈஸ்வரனையும் சொல்லக்கூடிய அதே ஆத்மான்ற பேர்ல தான் ஈஸ்வரனையும் சொல்லிருக்கு. அதே ஆத்மான்ற பேருதெல்லாம் யோவேத நிகிதம் குஹாயாம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தினுடைய லட்சணத்தையும் சொல்லி இருக்கிறதுனால அதுதான் நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங். ரெண்டுமே ஒண்ணுதான். வஸ்துதா பாத்தீங்கன்னா பிரம்ம ஏவ சத்தியம் ஜெகத்து மித்யா ஜீவோ பிரம்ம இவ அப்படின்ற தத்துவம் சொல்றதுக்காக இந்த ஒரு யுக்தியை கையாண்டிருக்கோம். அதனால அந்த யுக்தியானது சரிதான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டே வரும்பொழுது பகவானை எல்லா இடமாகவும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போன தடவை என்ன பார்த்தோம்னா இந்த ஈஸ்வரனாகவும் இரண்ய கர்ப்பராகவும் விராட்டாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இந்திரனாகவும் அது மாத்திரம் இல்லாம விக்னேஸ்வரர் பைரவர் மராளன் மாரிகா இப்படின்னு எல்லாமே இந்த பிளான்ட் கிங்டத்திலயும் ஈஸ்வரனை தான் பார்க்கணும், அனிமல் கிங்டத்திலயும் ஈஸ்வரனை தான் பார்க்கணும், ஹியூமன் கிங்டத்திலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஆனா இதெல்லாம் உபாசனைக்கு தான் சொல்லிருக்கு. ஆனா வஸ்துதா தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த ஈஸ்வரனுக்கும் அப்பாற்பட்டதான அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈஸ்வரன் கூட மாயையோட சேர்ந்ததுனாலதான் அவர் ஈஸ்வரன் ஆனார். எப்படி ஜீவன் ஆனவன் அந்த கரணத்தோட சேர்ந்ததுனால ஜீவன் ஆனாரோ அதே மாதிரி ஈஸ்வரன் ஆனார். ஆனா இந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய அந்த கரணத்தையும் நீங்க கட் பண்ணிட்டு ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய மாயையும் கட் பண்ணிட்டா இருக்க ஸ்வரூபம் ஒண்ணுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவை தெரியறது தான் நம்மளுடைய கோல். அந்த ஆத்மாவை தான் தெரிந்து கொள்ளணும். அப்படி பண்ணாதான் முக்தசிய பிரம்ம தத்துவசிய ஞானாதேவ அப்படின்னாரு. ஞானத்தினால மட்டும்தான் அதை அறிய முடியும். நச்ச அந்நியதா, வேற எந்த மார்க்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஞானத்தினால மட்டும்தான் இதை அறிய முடியும். வேதாந்த ஜென்ய ஞானத்தினாலதான் அடைய முடியும். அதுக்காக தான் சூத்திர பாஷ்யத்துல சாஸ்திர யோனித்வார் அப்படின்னு ஒரு அதிகரணமே போட்டு அதுல உபனிஷதைக கம்யம், அதுக்கு ஏக சாதனம் தான் இருக்கிறது. ஏக சாதன சாத்தியமா இருக்கக்கூடியதுதான் இந்த பிரம்மம். அதுக்கு வேற சாதனங்கள்லாம் கிடையவே கிடையாது, வேற வழியெல்லாம் கிடையாது. இருக்கிறது ஒண்ணு. நான் அந்நிய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு ஸ்ருதி கிளியராவே சொல்லியிருக்கு. ஞானாதேவ து கைவல்யம் தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அதிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எல்லா இடத்துலயும் இந்த ஏவகாரத்தை போட்டு 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 இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொன்னார். இந்த அத்விதீய தத்துவத்தை சொல்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தார். சொப்ன பிரபோதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னஹா ஜீயத்தே யதா. இந்த முக்தியானது பிரம்ம தத்துவத்தை அடைந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா யாரு கனவு காண்றானோ அவன் முயற்சிந்தாதானே அவனுடைய கனவு பொய்யாகும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். சொன்ன உடனே பூர்வபக்ஷி சொன்னார், என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய தத்துவத்தை போய் சொப்னத்தோட கன் பண்ண அப்படின்னா என்ன நாங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகமான சொப்னமா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா சொப்னம் போலையா அப்படின்னு. சொப்னம் போல இல்ல, சொப்னமே அப்படின்னு அவருக்கு பதில் சொன்னார். சொப்னம் போலையா, அவனுக்கு ஏன் அந்த சந்தேகம்? சொப்னமே தான் இது அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்தமயமா இருக்கக்கூடியவன் தான் ஈஸ்வரன், விஞ்ஞானமயமா இருக்கக்கூடிய ஜீவன். ரெண்டு பேருமே மாயையினால கற்பிக்கப்பட்டவர்கள் தான், ரெண்டு பேருமே உண்மை இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அத்விதீயம் பிரம்ம தத்துவம் அப்படின்றத அதுதான் அறிய வேண்டிய விஷயம். இது அன்பார்ச்சுனேட்லி யாருமே அறிந்து கொள்ளவில்லை. எல்லாருமே ஈஸ்வரனை தன்னை விட வேறாக பார்க்கிறார்கள். தன்னை விட வேறாக பார்த்தானே ஆனால் பார்க்கப்பட்ட பொருள் ஆயிடுவார். பார்க்கப்பட்ட பொருளானது ஒரு நாள் ஐயக்க முடியாது, அது இதுவாயிடும். என்னால் அறிந்த பொருள்கள்லாம் இது. எனக்கு இந்த மைக்கு தெரிஞ்சதுன்னா நான் மைக் இல்ல. எனக்கு எங்க அப்பாவை தெரியும்னா எங்க அப்பா நான் அப்பா இல்ல. என் ஒய்ஃப் எனக்கு தெரியும்னா என் ஒய்ஃப் நான் இல்ல. என்னால் தெரிந்து கொள்ள விஷயங்கள் எல்லாமே என்னை விட வேறானதா ஆயிடும். அப்போ இந்த சிவபெருமான என்னை விட வேறா பார்த்தேன்னாக்க அப்ப அவர் வேற நான் வேற, என்னால் பார்க்கப்பட்டவர்னா நான் உயர்ந்துருவேன். அப்படி கிடையாது. அதனால அவர் இந்த ஒரு கேஸ்ல பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான்.
இந்த ஒரு கேஸ்ல மாத்திரம் பகவானை யார் வேதாந்தத்தின் மூலமா அறிகிறானோ அவன் அதுவாவே ஆகிவிடுவான். ஏன்னா அதுதான் ஐஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அத்விதீயமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் இது இந்த நம்ம புரியறதுக்காக சொன்ன இந்த ஹிரண்ய கர்ப்பன்றதோ விராட்டுன்றதோ ஈஸ்வரன் சொல்றதோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கக்கூடிய தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். அதுதான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ், சுப்ரமாகவும் அபகத பாப்மாவாகவும் சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் நிரவத்தியமாகவும் நிரஞ்சனமாகவும் இருக்கக்கூடியது ஒரே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லணும். ஆகையினால இதெல்லாம் இந்த ஜீவ ஈஸ்வர பேதங்கள்லாம் சும்மா இதெல்லாம் கலகம். இதெல்லாம் ஏதோ அவ பேசிட்டு இருக்காங்க. என்ன நான் தான் சிவன், நான் தான் சிவன் தான் கிரேட்டு, விஷ்ணு தான் கிரேட்டு அப்படின்னு. இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல அவளுக்கு சின்மயானந்தா மேல ஒரு கிரட்ஜ். அவ என்ன அவர் மேல கோபம்னாக்க இந்த நாளெல்லாம் பகவத்கீதையை வச்சுட்டு பகவத்கீதான்னு 18 சாப்டர் சொல்லி எல்லா துட்டியும் வாங்கிட்டு அங்க போய் ஈஸ்வரனுக்கு போய் கோயில் கட்டிவிட்டார் அவரு. இது எவ்வளவு பெரிய துரோகம்னு அவன் நினைக்கிறான். புரியல அவளுக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். அவர் சொல்லும் போது வாசுதேவனாக்க என்ன சொன்னார் அவர்? வசுதேவ புத்திரன் என்ன எடுத்துக்காதீங்க, வசதி இது வாசு ஜோதநாத் தேவகா, எல்லாருடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தான் வாசுதேவம் இதம் அப்படின்னு சொன்னாருன்றது அவளுக்கு புரிஞ்சுக்கல. வாசுதேவன்னாக்கா அவ என்ன நினைச்சிட்டா வசுதேவர் புத்திரன் நினைச்சிட்டதுனால அது எப்படி கிருஷ்ணருக்கு கோயில் கட்டாம அவர் அந்த துட்டை வாங்கிட்டு சிவனுக்கு போய் கோயில் கட்ட முடியும்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு எல்லாம் அசங்கமான இந்த ஆத்மா எதோடையும் சங்கப்படுத்தலன்றது தெரியறது இல்ல அப்படின்னாரு. ஞாத்வா சதா தத்வனிஷ்டா, ஞாத்வா சதா தத்வனிஷ்டான் அனுமோதாமஹே வயம் அனுசோசாம ஏவான்யான் நப்ராந்தைஹி விவதாமஹே. ஞாத்வா சதா 215வது ஸ்லோகம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. ஞாத்வா சதா தத்துவனிஷ்டா. இந்த ஒரு தத்துவத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அசங்கமாக இருக்கக்கூடிய ஆத்மா எங்க இருக்கக்கூடியது ஆத்மா, அந்த ஆத்மாவும் சத்தியமாகவும் அனந்தமாகவும் ஞானமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானதை எப்பொழுதும் அதை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு பேர் தான் தத்துவ நிஷ்டா. நிஷ்டா அப்படின்னாக்கா அதுலயே நினைச்சிருக்க ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம். அதான் நித்யானித்ய வஸ்து விவேகான்னு முதல்ல நம்ம கையெழுத்து போட்டு எப்படி வந்தா வேதாந்தத்துக்கு நித்யானித்ய வஸ்து விவேகா இகமுத்திரார்த்த பலபோக விராகா இதெல்லாம் சமதமாதி சக்க சம்பத்தி மூக்ஷுத்வம்னு. ஆத்மா அது ஒண்ணுதான் சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம், அதை தவிர இருக்கக்கூடியது எல்லாமே போய் மித்யா அப்படின்றத நம்ம ஒத்துண்டு வந்திருக்கோம். இப்படி இந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் அறிந்தவர். இப்படி ஞாத்வா சதா தத்துவ நிஷ்டான், இப்படி அறிந்து எப்பொழுதும் தத்துவ நிலையிலே இருப்பவராக நாங்கள் இருந்து கொண்டிருப்பதை அனுமோதாமகே வயம், இப்படி இருக்கிறவர்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இப்படி இருக்கிறவர்கள் தான் ஞானி என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனா இது புரியாம சிவன் வேற விஷ்ணு வேற அம்பாள் வேற அப்படின்னு பேத புத்தியோட கல்பனை பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, அவளுக்கெல்லாம் என்ன பண்றது நம்ம அப்படின்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. அனுசோசாமஹா ஏவ அந்யான். அவளை பார்த்து வி ஒன்லி சிம்பத்தைஸ் வித் தம். ஐயோ இன்னும் வளரலையே, நம்ம எப்படி புரிய வைக்கிறது இவாளுக்கு அப்படின்னு அவகிட்ட ரொம்ப பேசி என்ன புரிய வைக்கிறோம். அதனால ஒதுங்கி போறதுதான். அதனால வி ஒன்லி sympathize with people who don't understand. சிவன்னால என்னன்னு தெரியல, விஷ்ணுனால என்னன்னு தெரியல, பகவான்னா என்னன்னு தெரியல. ஆகையினால் அனுசோசாம ஏவ அந்யான், இவர்களை பார்த்து நாங்கள் அனுசோசாம பாவம் வி ஒன்லி sympathize with them அப்படின்னாரு. நான் பிராந்தைஹி விவதாம, அவன் பிராந்தியில கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவங்க கிட்ட போய் விவதாமக நான் போய் அவங்களுக்கு விவாதம் பண்ணாக்க அவன் புரிஞ்சுக்க போறது இல்ல. நீங்க அவன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்ல போறான். நமக்கு உபனிஷத் தான் தத்துவம், உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பிரமாணம். இப்படின்றதெல்லாம் ஒரு ஓவர் தி இயர்ஸ் நல்லா படிச்சவனுக்கு தான் நான் சொல்லி கொடுக்க முடியும். அதெல்லாம் தெரியாதவங்க போய் நான் என்ன சொன்ன உபனிஷத் சொன்னா என்ன சாருன்னு கேட்டானா என்ன சொல்றது? உபனிஷத் தான் வாழ்க்கை தத்துவம், அது சொன்னா என்ன கேட்டானாக்கா அவனுக்கு சொல்ல முடியாது. அதனால அவளோட நாங்க விவாதம் பண்றதுக்கு தயார் இல்ல. அவளை பார்த்து நீ ஒன்லி sympathize with them, we should sympathize with them, but we should not get into quarrel with them, ஆர்குமெண்ட் வேண்டாம் அப்படின்னு விஜயாரண்யர் சொல்லிட்டார். சொல்லிட்டு திருநார்ச்சகாதி யோகாந்தாக ஈஸ்வரே பிராந்தம் ஆஸ்ரிதாக லோகாயதாதி சாங்கியாந்தாக ஜீவே விப்ராந்திம் ஆஸ்ரிதாக
திருநார்ச்சகாதி யோகாந்தாக. திருணம் அப்படின்னாக்கா இந்த பிளான்ட் சாதாரண ஊர்ல கிராமாந்தரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கை, பிளைண்ட் ஃபைத்துல அவ பாட்டுக்கு ஒரு காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த வேப்பலையை வச்சுட்டு எல்லாம் பண்ணி அவளும் ஃபைத்தோட பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்கள்கிட்ட நீங்க இல்லிட்டரேட் பீப்புள், தே ஹாவ் தேர் ஓன் மெத்தட் ஆஃப் பகவான பூஜிக்கிற வழக்கம் அவளுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு லிட்டரேட் குரூப் இருக்கு, யோகாந்தாக. அவ இருக்காங்க யோக சாஸ்திரம் படிச்சவர். யோக சாஸ்திரம் படிச்சவர்னா என்ன, யோக சாஸ்திரமானது பதஞ்சலி சூத்திரங்கள் எழுதியிருக்காரு, வியாசர் பாஷ்யம் பண்ணியிருக்காரு, வியாசரே பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அதுக்கு இப்படி பதஞ்சலி எழுதின சூத்திரங்களை எல்லாம் படித்தவர்கள் அவர்கள் தான் பண்டிதர்களா. இப்ப கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் யோகா படிச்சுட்டாருனாக்கா அவெல்லாம் ரொம்ப பெரியாரு. அந்த யோக சாஸ்திரமானது என்ன சொல்றதுன்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியான, சமாதி, இது அங்காணி அப்படின்னு சொல்லியிருக்கு. 8 அங்கங்களோட இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதின்னு 8 அங்கங்கள் இருக்கு. அது ரொம்ப வசதியா அந்த யோக சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல யமம் அப்படின்னாக்க இந்த அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், திருடா, யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கக்கூடியது, உண்மையே பேசுறது. அதுக்கப்புறம் அஸ்தேயம், எது களவுன்றதே இல்லாம இருக்க களவாமை, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வெர்ச்சியூ. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தோட இருக்கணும், யார் கையிலையும் கை நீட்ட கிரகம். இப்படி 5 ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துருக்கு யோகம். இப்படி யாரு இருக்கிறதோ அவன் தான் உயர்ந்த மனிதனாக ஆக முடியும். இந்த 5 இப்ப நம்ம இதெல்லாம் ஒத்துக்கிறோம் நம்ம வேதாந்தத்திலையும் இல்லையா. ஆனா அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் சொல்லும் போது மாத்திரம் தான் சண்டை போறோம். இதெல்லாம் நம்மளும் ஒத்துக்கிறோம். எல்லாம் தேவைதானே. உங்களுக்கு அஹிம்சா வேணும், சத்தியம் வேணும், அஸ்தேயம் வேணும், பிரம்மச்சரியம் வேணும், அபரிகிரகம் வேணும். அதே மாதிரி இன்னொரு நியமம் என்ன பண்ணாருன்னா, எப்பொழுதும் சுச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தபத்தோட இருக்கணும், சுவாத்தியாயத்தோட இருக்கணும், ஈஸ்வர பிரணிதானம், எப்பொழுதும் பகவான பூஜை பண்ணிட்டே இருக்கணும்னு அவனும் சொல்றான். யோகா சாஸ்திரத்திலேயே ஈஸ்வரனுக்கு எப்பொழுதும் பூஜை பண்றான், அதையும் நம்ம ஒத்துக்கொள்றோம். அதுக்கப்புறம் ஆசனம். ஆசனம்னா என்ன சொல்றோம், சுகமான ஸ்திரமான ஆசனத்துல உட்கார்ந்து நீங்க எப்பொழுதும் மனசை பக்குவமா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையானது நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, நிஸ்வாசம் உஸ்வாசத்தை நீங்க அதை கண்ட்ரோல்டா எப்போதுமே இருந்தாதான் உங்க மனசானது தெளிவை அடையும். நம்ம கூட சந்தியாவதனம் பண்ணோம்னா ஒரு 10 தடவை பிராணாயாமம் பண்ணாதான் மனசானது நிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு 108 பண்றோம்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 50% ஆகுது, அப்பதான் தேரும் அந்த மனசை நின்னுதுன்னா. இல்ல நேரம் நீங்க பாட்டுக்கு பண்ணீங்கன்னா மனசை எங்கேயோ ஓடி போயிடும். இதுக்காக நமக்கு சொல்லி பிராணாயாமத்தினால மனசானது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னாக்க, ஒருத்தருக்கு பையன் செத்து போயிட்டான்னு ஆர்மில இருந்து ஒரு நியூஸ் வந்தது, எம் பால் யுவர் எக்ஸ்பயர்டு. ஐயோ அப்படின்னு பிராணனை விட்டார். பின்னாடியே ஒரு லெட்டர் வருது, அது எம் கோபால் இல்ல ஜி கோபால், தப்பா சொல்லிட்டோம், டூ லேட் இல்லையா. பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதுக்கு அது ஒரு அடையாளம் இல்லையா. ஆகையினால பிராணாயாமத்தை நீங்க பண்ணீங்கன்னா மனசானது கண்ட்ரோல் ஆகுது. மனசானது கண்ட்ரோல் ஆகுது, ஜபத்தை நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனால அவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சு பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா. அப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா விஷயங்களிலிருந்து அங்க இங்க மனசை ஓடாம பாத்துக்கணும். நீங்களே உங்களுக்கு காத்தால எழுந்த உடனே உங்களுக்கு ஒரு ரொட்டீனை நீங்க வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா மனசு அங்க இங்க போயிடும் அப்படின்னு இந்த பிரத்யாகார நியமங்கள்லாம் அவன் சொல்லி கொடுத்தான். அப்புறம் தாரணா. தாரணா நிலை பெற்று இருக்கணும். உங்களுடைய எது பேசினாலும் கரெக்டா ஒரு காரியத்தை எடுத்தா அந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட், இப்படி இந்த கமிட்மெண்டா இருக்கணும். அப்புறம் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணதான் உங்க மனசானது ஏகாகிரத்தையே வரும். அப்பதான் நீங்க சமாதிக்கு போவீங்க. அதுதான் கடைசியான நிலை அப்படின்னு 8 அங்கங்களை அந்த யோகத்துல. இதை அறிந்தவர்கள்லாம் லிட்டரேட் கேட்டகரி அந்த காலத்துல அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். இதுல தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3 மாத்திரம் இருந்ததுன்னா அது கிரியா யோகம்னு பேரு. இந்த கிரியா யோகான்னு சொல்றாரு இல்லையா, இந்த பரமஹம்ச கிரியா யோகம் டீச்சிக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிரியா யோகம்னாக்கா என்னன்னாக்கா தபஹா, சுவாத்தியாயா, ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3க்கு மாத்திரம் போக்கஸ் அந்த யோகத்துல யாருக்கு கொடுக்கறானோ அதுக்கு கிரியா யோகம்னு பேரு. இப்படி யோகம் அப்படின்றது ரொம்ப வசதியா இருக்கு. இப்படி திருநார்ச்சகத்துல இருந்து ஆரம்பிச்சு வில்லேஜரா இல்லிட்ரேட்டா அந்த பிளான்ட் எல்லாம் பூஜை பண்றவர்கள் ஆரம்பிச்சு மெத்த படிச்ச யோக சாஸ்திரத்தை படித்தவர்கள் வரைக்கும்
இருக்காங்களே, இவர்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்களே ஒரு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் நம்ம சொல்ற ஈஸ்வரன் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அவளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும். அவளும் ஈஸ்வர விஷயத்துல பிராந்தி மாஸ்ரிதா. அவளும் இந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல பிராந்தர்கள் தான். எதையோ புரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த ஈஸ்வரன். அவளுடைய வழி கரெக்ட் தான். நம்ம என்ன சொல்றோம் அது கரெக்ட் தான். ஆனா அதுக்கும் மேல இருக்கு அந்த ஐய தெரிஞ்சுக்கிறதுன்றது. அதுக்கும் மேல இது ஒரு படி. அதனால அது வரைக்கும் கரெக்ட். ஆனா அதுக்காக அவளும் பிராந்தர்கள் தான். சரியா புரிஞ்சுக்கலையோ இல்லையா? தத்துவமசி யாருக்கு புரியலையோ, அத்வைத்த சாட்சாத்காரம் யாருக்கு வரலையோ, அது வரைக்கும் அவன் பிராந்தன் தான் அவன். ஆகையினால இவர்களும் பிராந்தர்கள் தான் அப்படின்னா. அது மாத்திரம் இது ஈஸ்வர விஷயத்துல அவளுக்கு கிளாரிட்டி இல்ல அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஒரு செட்டு லோகா யதாதி சாங்கியாந்தா ஜீவே விப்ராந்தி மாஸ்ரிதா. லோகாயதிகள். லோகாயதிகள்னாக்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழக்கூடியவர்கள் நாஸ்திகர்கள். அவர்கள்லாம் எதிரி நம்மள இதெல்லாம் வேஸ்ட்தான் இருக்கு. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்கு, இதெல்லாம் வேணாம். நீங்க பிறந்தீங்களா, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி வாழறதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றான். யாவத் ஜீவே சுகம் ஜீவே. வாழற வரைக்கும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. ரிணம் கிருத்துவா கிருதம் பிபத். கடனா வாங்கி நீங்க போனோடனே பாத்துக்கலாம். நெய்ய ஊத்தி நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவுதான் வாழ்க்கையை தவிர இது சரீர வதிரிக்தமான ஆத்மா இதெல்லாம் வேலை இல்லாதவர்கள் பேசிட்டு இருக்கிறது. சும்மா அவளுக்கு வேலை இல்லை பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அதுக்குதான் அப்படின்னு வெஸ்டர்ன் பிலா அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வி லீவ் டு ஈட் அப்படின்றான் இல்லையா? அது மாதிரி இவர்கள்லாம் இவனை பத்தி நமக்கு கவலையே இல்லை. இவனுக்கு விஷயம் தெரியாதவன்னு விட்டுட்டான். லோயர் லெவல். இன்னொருத்தன் ஒருத்தருக்கான் சாங்கியாந்தாக. அந்த காலத்துல சாங்கிய சாஸ்திரமும் லிட்ரேட் கேட்டகரியில வந்தது. அவர்கள்லாம் எப்படின்னாக்க இந்த சாங்கிய சாஸ்திரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சாங்கிய சாஸ்திரத்துக்கு கபில முனின்றவர் சூத்திரங்கள்லாம் எழுதினாரு. அதுக்கு ஈஸ்வர கிருஷ்ணன்றவர் காரிக்கை எழுதினாரு. அந்த புத்தகம் தான் இப்ப இருக்கு. அது ஒரு சாஸ்திரம். அதுல நிறைய விஷயங்கள் வேதாந்தத்துக்கு ஃபேவர் பண்ற மாதிரி எழுதிட்டாங்க. அந்த அம்பாள் விஷயங்கள் இதெல்லாம் ஸ்ரீ வித்யெல்லாம் கொஞ்சம் சாங்கியம் கிட்ட தான் கடன் வாங்குறோம். அவன் 24 தத்துவமா அவன் உலகத்தை பிரிக்கிறான். ஸ்ரீ வித்யாகாரம் 36 தத்துவமா பிரிக்கிறான். சைவ சித்தாந்தி 36 தத்துவமா பிரிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினா என்ன ஒண்ணு, அதுக்கு மேல வேதாந்தம் தான் வசத்தின்னு சொல்லிவிட்டா. ஸ்ரீ வித்யாலையும் வேதாந்தத்திலையும் பாக்கி பேர் அதுல இதோட நின்று போயிட்டாங்க. ஆகையினால இந்த சாங்கியனுடைய பிலாசபி என்ன சொல்றதுன்னா, மூல பிரகிருதி அபிகிருதி. மூலத்தில் இருக்கக்கூடிய பிரதானன் இருக்காரு, அவர் ஒரு நாளும் விகாரத்தை அடைய மாட்டார். அவர் வெறும் காரணமா தான் இருப்பார். அவர்கிட்ட இருந்து மகதாத்தியாக மகத்து அவ்யக்தம் அகங்காரம் அப்படின்னு மகத்து அவ்யக்தம் அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு இதனுடைய சூக்ஷ்மமான விஷயங்கள் இந்த 7ம் அதுகிட்ட இருந்தா உண்டாச்சு. ஆனா இந்த 7 கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் கர்மேந்திரியங்கள்லாம் ஆக்ஷன் ஆர்கன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஆகையினால வித் ரெஃபரன்ஸ் டு சென்ஸ் ஆர்கன்ஸ் இது காரணமா இருக்கு. வித் ரெஃபரன்ஸ் டு மூல பிரகிருதி பிரதானத்துக்கு போது இதெல்லாம் வந்ததா இருக்கு. அதனால மகத்து முதலியவர்கள்லாம் பிரகிருதியை வித் ரெஃபரன்ஸ் டு இந்த ஆர்கன்ஸ் அது பிரகிருதி, ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் பிரதானம் அது விகிருதி அப்படின்னு 7 பிரகிருதி விகிருதையான்னு 7ஆ பிரிச்சான். பிரகிருதி மட்டும் விகிருதி இல்லாததுன்னு பிரதானத்தை பிரிச்சான். அதுக்கப்புறம் ஷோடசகஸ்ய விகாரஹா ந பிரகிருதி ந விகிருதி புருஷஹா. இது இல்லாம என்ன பண்ணாக்க பூத பஞ்சகம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் 5 எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்திரிய தசகம் கண்ணு காது மூக்கு நாக்கு சரி வாக்பாணி பாத வாயு உபஸ்தன்னு சொல்லக்கூடிய இந்த 10 சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு. இப்படி இந்த 17 இப்படி சேர்ந்து மொத்தம் 24 தத்துவம். இதோட சம்பந்தப்படாதவர் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆச்சாரியார் என்ன பண்ணாரு, சூத்திர பாஷ்யத்துல 2வது அத்தியாயம் முழுக்க அவிரோத அத்தியாயத்துல சாங்கியம் சொன்னதெல்லாம் தப்பு. அதனால அவன் சொல்றக்கூடிய புருஷா அந்த பிரதானத்துக்கு தான் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. பிரதானமானது ஜடம். ஜடமான ஒரு பிரதானம் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா தம் ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏயதி ததபோதப்பியத்தை நம்ம சொல்லி தத்ருஷ்டுவா தேவானு பிரவி இதெல்லாம் சைத்தன்யமா இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரனாலதான் இந்த உலகத்தை பண்ண முடியுமே தவிர ஜடமா இருக்கக்கூடிய பிரதானத்தினால பண்ண முடியாது. அதனால வேத பிரதிபாத்தியம்னு சொல்ல முடியாது உங்களுடைய சாங்கியத்தை. அதனால சாங்கியத்தை நம்ம கிண்டல் பண்ணிட்டோம் கிடையாதுன்னு.
இப்படி லோகாயதிகள்ல இருந்து சாங்கியம் வரைக்கும் இந்த ஜீவனை என்னென்னமோ அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். அவர்களும் பிராந்தி மாஸ்ரிதாக, அவர்களும் பிராந்தர்கள் தான். அதனால கவலையப்படாத, அத்வைத்தியத்தை விட எல்லாருமே பிராந்தர்கள் தான். ஏன்னா ஜீவனையும் ஈஸ்வரனையும் சரியா புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அப்படின்னார். சரி, எப்படி சார் அவளுக்கெல்லாம் இந்த பிராந்தியானது ஏற்பட்டு? குதகா பிராந்தத்துவம் தேஷாம், எப்படி அவளுக்கு இந்த பிராந்தம் வந்தது அப்படின்னு கேட்டா, அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா ததா அப்படின்னார். அத்விதீய பிரம்ம தத்துவத்தை அவர்கள் அறிவதில்லை. அத்விதீய பிரம்ம தத்துவம் மொத்தம் தான் இந்த விஷயம் சொல்றது. சோகம் பாவேன பூஜையேன்றது அங்க ஒன்றுதான் இருக்கு. அவரே அந்த பகவானே நானுன்னு நினைச்சு கொள்ளக்கூடிய பகவான் பூஜை எல்லாம் பண்ணும்போது முதல் கண்டிஷன் என்ன பண்றீங்கன்னா, சோகம் பாவேன பூஜையே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஜெயேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையே, நானே அது அப்படின்ற ஒரு நினப்பு பாவனையோட இருக்கக்கூடியதுதான் சொல்லக்கூடியது. நம்மளை தவிர வேற யாரும் உலகத்துல கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அத்வைதி மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஜீவன் காலத்திலேயே முக்தி இஸ் பாசிபிள். அதுவும் வேற எந்த பிலாசபர்ஸ் உலகத்திலேயே யாரும் சொன்னதே கிடையாது எக்ஸப்ட் அத்வைதி. ஜீவன் முக்தின்றதையோ ஜீவன் முக்திக்கு அப்புறம் வர விதை பாக்கி எல்லா பிலாசபர்ஸும் இந்த உடம்பு போனவுடனே வரக்கூடியதை பத்தி பேசுறவர்கள் தான். கர்மகாண்டம் முழுக்க வேதத்துல என்ன சொல்றதுன்னா, இந்த சரீரம் போன உடனே சொர்க்கத்துக்கு போலாம் அப்படிதான் சொல்றது. எல்லா பிலாசபர்ஸும் சரீரம் போன உடனே நடக்கக்கூடிய விஷயமா தான் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஆச்சாரியால் மொத்தம் தான் உலகத்திலேயே தனியா வித்யாரண்ய ஆச்சாரியால் தான் இருக்கிற காலத்திலேயே அவன் முக்தனாக ஆக முடியும். ஜீவன் ஏவ முக்தி ஜீவன் முக்தி, ஜீவன காலத்திலேயே முக்தின்னு சொல்லக்கூடிய இந்த அத்வைத பிரம்ம தத்துவத்தை இவர்கள் ந ஜானந்தி. திருநார்ச்சகாதியோ யோகத்தை அறிந்தவனோ லோகாயதிகனோ சாங்கியம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விலாசமும் இன்பிட்வீன் நான் விட்டு போனது எல்லாத்தையும் சேர்த்துங்க, இவர்கள் யாரும் அதை அறியவில்லை. ஜீவன் பிரம்மமும் ஐக்கியன்றது யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. அவன் ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு எல்லாம் துவைத்த நிலையிலேயே இருக்காங்க. வியாபாரத்தையே உண்மை நினைக்கிறானே தவிர பாரமார்த்திகமான ஒரு நிலை இருக்கு. இந்த வியாபாரிகமான நிலை சொப்பனம் தான், இது சொப்பன துல்லியம் தான் இது அப்படின்ற ஒரு பிலாசபியை மாத்திரம் இவர்கள் யாருமே ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் இவர்கள் எல்லாமே பிராந்தர்கள் தான். ஏன்னா இவர்களுக்கு தத்துவமானது தெரியவில்லை. அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா ததா, இரண்டாவதற்ற அந்த பிரம்ம தத்துவத்தை எப்பொழுது அவர்கள் அறியவில்லையோ அப்பொழுது ததா பிராந்தாக ஏவ, அவர்கள் எல்லாம் கீழ லைன்ல பாருங்க, பிராந்தாக ஏவ, அவர்கள் எல்லாம் ஒன்றும் பயப்படவே பயப்படாதுங்க, தைரியமா சொல்லுங்க, எல்லாமே பிராந்தாக தான். நமக்கு தான் பெரியவா சொல்லிட்டாங்க. அதனால எல்லாம் பிராந்தாக ஏவ அகிலாக, எல்லாம் பிராந்தர்கள் தான். தேசாம் பாவம் அவளுக்கு குவஹா முக்தி, இவாளுக்கு முக்தி ஏது? சுகம், அவளுக்கு இங்கதான் என்ன சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேகம் போன உடனே வரக்கூடிய விதேக முக்தி குவஹா முக்தி, இஹவா சுகம், இங்கேயே ஜீவன் முக்தி சுகமும் அவளுக்கு கிடையாது. ஜீவன் முக்தி சுகமே கிடையாதுன்னு செத்து போனோம்னா அவளுக்கு எங்க முக்தி கிடைக்க போறது? அவன் எங்கேயோ ஒரு லோகத்துக்கு போக வேண்டியதுதான், பித்ருலோகமோ பிரம்மலோகமோ ஏதோ ஒரு லோகத்துக்கு போயிட்டு கீழே புண்ணிய மத்திய லோகம் விஷயத்தின்னு திருப்பி வரக்கூடிய நிலைக்கு தான் வரப்போறார்களே தவிர முக்தின்றது அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. முக்தியானது எங்க வரும்னா அத்வைத சாட்சா்காரம் இருந்தா மாத்திரம்தான் ஜீவனேவ முக்தி. அவனுக்கு முக்தி வந்த உடனே இந்த உடம்பானது போன உடனே விதேகமா ஆனப்படணும், விதேக முக்தியும் அவனுக்கு தான் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சரீரமானது திருப்பி பிறக்காம எல்லா எலிமெண்ட்ஸோடையும் போய் சேர்ந்துடுறது ஞானிக்கு. பாக்கி பேருக்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் போய் இன்னொரு ஒரு சரீரத்தை எடுக்கிறதுக்கு போறது. இந்த ஞானிக்கு மாத்திரம் அத்வைதத்தை அறிந்தவனுக்கு மட்டும் இறந்து போன உடனே அவனுடைய இந்திரியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அது எங்கேருந்து வந்ததோ அங்க போய் ராத்திரியில் நம்மளுடைய காத்தால தூங்கி எழுந்துக்கும் பொழுது எங்கேருந்து இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை ஆரம்பிச்சுதோ, எப்படி போய் ஒடுங்குறதோ அதே மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்ஸ்ல இருந்து இவனுக்கு கண்ணு காது மூட்டா அந்த எலிமெண்ட்ஸோட போய் சேர்ந்துடுறது, இன்னொரு சரீரத்தை போய் அடைவதில்லை. அப்படின்றது வெறும் இந்த அத்வைதிகளுக்கு மாத்திரம்தான் இது வரும், பாக்கி பேருக்கு வராது. ஆகையினால பாக்கி எல்லாருமே தைரியமா ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் பிராந்தர்கள் தான் அவர்கள்லாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவன் கேக்குறான், சார் அப்படி பிராந்தர்கள்னு சொல்றீங்களே, அவளும் நல்லா தானே இருக்காங்க, நீங்க சொல்றீங்க மாதிரி உத்தம அதம பாவச்சேத் தேஷாம் ஸ்யாத் அஸ்து தேன கிம் ஸ்வப்ன ராஜ்ய விக்ஷாப்யாம் ந புத்த ஸ்பிருஷ்யதே கலு. உத்தம அதம பாவஹா சேத், அவளுக்குள்ளயும் உத்தம பாவம் அதம பாவம்லாம் இருக்க.
டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம். நீங்களே சொன்னீங்க திருநாட்சனாக்கா இல்லிட்ரேட்னு சொன்னீங்க. அவன் யோகான்டான்னாக்கா அவன் உத்தமன் இல்லையா? அதுலயே படிச்சவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கதானே இருக்கு, உலகத்துல இருக்கதானே. நீங்க சொன்னவன் லோகாயதிக்கு வேணா ஒத்துக்க வேண்டாம், சாங்கியம் படிச்சவனும் சாஸ்திரிகள் தானே, அவனுக்கு எல்லாம் இருக்க ஒசத்தி தாழ்த்தி எல்லாம் இருக்க. நீங்க எப்படி அவளெல்லாம் வந்து பிராந்தர்கள் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, தேசாம் சியாத் அத்து இருக்கட்டும், அவெல்லாம் பெரிய ஆளாவே இருக்கட்டும், தேனைக்கும் அதனால என்ன சோவாட்டு முக்கி கிடைக்காதுன்ற ஆங்கிள் தான் நம்ம பேர. அவ இருந்துட்டு போட்டோம், எல்லாரும் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கெட்டவர்களும் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்லவர்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால நமக்கு என்ன, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கலையே அவளை, அதுலயே அவளுடைய வாழ்க்கையானது வீணா போச்சு. அவளை பத்தி பேசி என்ன தேனைக்கும் சொப்னஸ்த ராஜ்ய பிக்ஷுபியாம். சொப்னத்துல நான் ரொம்ப நேற்று வந்து பெரிய ராஜா மாதிரி இருந்தேன்றதுனால காதால எழுந்தான்னாக்க என்ன பிரயோஜனம், அது போச்சு இல்ல. ராத்திரி பிச்சை எடுத்துட்டே இருந்தேன் சொப்னத்துல, நான் பிக்ஷுவா இருந்தேன், அங்க போய் பிச்சை எடுத்தேன். இப்ப தூங்கி எழுந்தா என்ன ஆச்சு, பிச்சை எடுக்க போறேன் இல்ல, அங்க ராஜாவா இருந்ததுனால இப்ப எல்லாரும் என்ன பார்த்து குட் மார்னிங் சொல்லி எனக்கு செய்யறதுக்கு காத்துட்டு இருக்க போறாங்களா? ரெண்டுமே கிடையாது இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். அத்வைத்த சாட்சாத்காரம் வராது, சொப்னத்துல எது வேணாலும் நடந்துட்டு போட்டான், அவன் ராஜாவாகவும் இருக்க வேண்டும். ஆனா இந்த அத்வைத்த சாட்சாத்காரம் வராத வரைக்கும் அவருடைய தாரதமியம் ஒரு பிரயோஜனமும் இல்ல, புக்கிய கொடுக்க போறது இல்ல. அதனால அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாரு. தஸ்மாத் ஆகையினால இப்ப நமக்கு என்ன நீங்க சொல்றீங்கன்னா, முமுட்சு மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடிய வேதாந்திகள்லாம் நைவ மதிர் ஜீவ ஈஷவாதயோ காரியா கிந்து பிரம்ம தத்துவம் விசாரிய புத்தியதாம் ஹிததே. தஸ்மாத் ஆகையினால முமுட்சுபிஹி மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவர்களான நம்ம மாதிரி சாதகர்கள் எல்லாம் நெய்